Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 28, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் படிக்கணும் அதுவும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்கள் யாருக்காவது ஹிந்து பேப்பர், ஹிந்து இன்டர்நேஷனல் அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் போதும். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ₹30. அந்த ₹30 3 நியூஸ் பேப்பர்ஸும் கிடச்சிரும். வேர்ல்டு வாட்டர் வீக் வந்துட்டு ஆகஸ்ட் 25லேருந்து 29 வரைக்கும் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பந்தன் பேங்க், இந்த ஒரு பேங்க் வந்துட்டு உமன்ஸுக்கான ஒரு நியூ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீமை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்கீம் பேர் வந்துட்டு ஆவணி. ரீசெண்டாக யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு ஜிஎஸ்டி பவான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு உடாய்பூரில் இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மதர் தெரேசா அவார்டு, இந்த அவார்ட் செரமனி வந்துட்டு துபாயில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஐசிசி விமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 இதை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறது UAE. ஐசிசி விமன்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024க்குள்ளே இந்தியன் டீம் கேப்டன் வந்துட்டு ஹர்மன்ப்ரீத் கவுர். அண்ட் ரீசெண்டாக லடாக்கில் 5 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 5 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸுக்குள்ளே நேம் வந்து படிக்கணும். அண்ட் வேர்ல்டு வாட்டர் வீக் 2024 இதுக்குள்ளே தீம் வந்துட்டு பிரிட்ஜிங் த பவுண்ட்ரிஸ் வாட்டர் ஃபார் ஏ பீஸ்ஃபுல் அண்ட் சஸ்டைனபிள் ஃப்யூச்சர். ரீசெண்டாக சீஃப் மினிஸ்டர் சுக் சிக்ஷா யோஜனா இப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோதான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டண்ட்டான மெயின் கரண்ட் அஃபேர்ஸ். இனி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இதில் உள்ள ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்துட்டு ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்குள்ளே ஒரு நோட்டிஃபிகேஷனை சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணது தான். ஸோ இதில் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி என்ன படிக்கணும்னா, இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரினா என்ன அண்ட் இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி 2 இம்பார்ட்டண்ட்டான லாஸ் வந்து படிக்கணும். ஒன்று ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1940, அதுக்கப்புறம் அதோட ரூல்ஸ் ஆக்ட் கேம் இன் 1945, அதுக்கப்புறமா ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1954. 3 லாஸ் வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். ஸோ இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெடிசன் சிஸ்டம்குள்ளே ஒரு தனி மினிஸ்ட்ரி தான் ஆயுஷ் மினிஸ்ட்ரி. அண்ட் இதில் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி அதுக்கு அண்டரில் வந்து வரும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கீ ரோல் ஆஃப் ப்ரொஹிபிட்டிங் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த ஒரு ரூலை வந்துட்டு இவங்க ஒமிட் பண்ணி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஸ்டே கொடுத்துட்டாங்க. இதான் அந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இவங்க என்ன ரூல், எந்த கீ ரோல் வந்துட்டு ஒமிட் விட்டுட்டாங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1940 இதில் வந்துட்டு இதுக்கப்புறமா இந்த 1940க்கு அப்புறமா இதில் உள்ள ரூல்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கு, அது 1945. இதில் இருக்க ஒரு ரூல் தான் ரூல் நம்பர் 170. இது வந்துட்டு மிஸ்லீடிங் ஆட்ஸை பற்றி தான் இந்த ரூலில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு ரூல் நம்பர் 170 வந்துட்டு இவங்க ஒமிட் பண்ணி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ரூல் வந்து வேண்டாம், அந்த மாதிரி தான் இவங்க வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால் என்ன, அதோட இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன, அண்ட் இந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம எந்த மாதிரிலாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம், இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு குட் மேனுஃபேக்சரிங் அதை வந்துட்டு ட்ரக்ஸோட சேஃப்டி வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்து எடிட்டோரியல் பேஜில் உள்ளது ரீசனபிள் லிமிட்ஸ். இது வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வர்சஸ் பப்ளிக் சேஃப்டி பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்குன்னா, ரீசெண்டாக டெலகிராமோட CEO வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் டெலகிராம் அந்த ஒரு ஃபீல்டு, அந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நிறைய கண்டென்ட்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கு. அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லீட் பண்ணி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் இதை பேஸ் பண்ணி டெலகிராம் CEOவுக்கு நிறைய தடவை கன்சர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிருக்கு. பட் அவர் வந்துட்டு இதை கண்டுக்கவே இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி டெலகிராமோட CEO வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியாவில் வந்துட்டு டெலகிராமை பேன் பண்ண போகிறதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வர்சஸ் பப்ளிக் சேஃப்டி இதான் வந்து படிக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் பப்ளிக் சேஃப்டியும் எப்படி ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நமக்கு மெயின்ஸில் கொஷின் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி மிஸ்லீட்
மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறனால அதோட இம்பேக்ட்ஸ் எல்லாம் என்ன, நம்ம இந்த மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதை எப்படியெல்லாம் குறைக்க முடியும், அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுக்குள்ள ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிளும் எடிட்டோரியல் பேஜில் உள்ளது தான், அட்வான்சிங் இக்விட்டி ஃப்ரம் COVID-19 டு எம்போக்ஸ். இப்போ இதில் வந்துட்டு மெயினாக எம்போக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்ட்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா, எம்போக்ஸ் ஒரு மங்கி பாக்ஸை பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்ன் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்ட்லி ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இந்த எம்போக்ஸ் கேசஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பாகிஸ்தான்லேயும் கொஞ்சம் இந்த எம்போக்ஸ் கேசஸ்குள்ள ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. இந்தியாவிலையுமே ஸ்மால் நம்பர் ஆஃப் எம்போக்ஸ் கேசஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஆஃப்ரிக்காவில் தான் இப்போ கூடுதலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இந்த ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஒரு லெஸ் டெவலப்டு கண்ட்ரி, ஒரு நம்ம வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரின்னு கூட சொல்லலாம் ஆஃப்ரிக்காவை. இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாமே குளோபல் சவுத் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அண்டரில் தான் வரும். குளோபல் சவுத்துக்கு அண்டரில் வர கண்ட்ரி தான் ஆஃப்ரிக்கா. அண்ட் இந்த குளோபல் சவுத்துக்கு அண்டரில் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஒரு இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து வரும். அண்ட் இந்த குளோபல் சவுத்தில் இருக்கிறதுலே கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. இந்தியாவும் குளோபல் சவுத் கண்டரில் தான் இருக்குது. பட் இந்தியா வந்துட்டு கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக உள்ள ஒரு கண்ட்ரி. அண்ட் இந்தியா வந்துட்டு COVID-19 அந்த வேக்சின் COVID-19க்கு வந்துட்டு வேக்சின் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்தியா வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் இந்த குளோபல் சவுத்தில் இருக்க கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவால் இந்த எம்போக்ஸுக்கும் வேக்சின் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதான் இந்த ஒரு ஆர்டிக்கிளில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன படிக்கணும்னா, எம்போக்ஸ்னால் என்ன, அண்ட் COVID-19 வைரஸ் அதோட டீட்டெயில்ஸும் படிக்கணும். அண்ட் எம்போக்ஸும் வந்துட்டு வைரஸ் வச்சு தான் க்ரியேட் ஆகுது. COVID-19ம் ஒரு வைரஸ் தான். அண்ட் இந்த மாதிரி வைரஸ் வந்து அதுக்குள்ளே ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னெல்லாம் எடுக்கலாம், வேக்சின்ஸ், அதுக்குள்ளே வேக்சின்ஸ் யார் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இதெல்லாமே வந்துட்டு நம்ம படித்து வச்சுருக்கணும். அண்ட் இந்த எம்போக்ஸுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வேக்சின் வந்து இருக்குது, MVABN வேக்சின். அண்ட் இது வந்துட்டு நமக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ஒரு வேக்சின் நேம் வச்சுட்டு. அது எப்படின்னா, ரீசெண்ட்லி இந்த வேக்சின் வந்துட்டு நியூஸில் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு டிசீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற வேக்சின் அப்படின்னு வந்துட்டு நமக்கு கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மெயின்ஸ் லெவல்லையும் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு ஒப்பீனியன் பேஜில் உள்ளது, இந்தியா நீட்ஸ் டு டெவலப் ஏ கேர் எக்கோசிஸ்டம்னு. அப்போ இதில் வந்துட்டு மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்கன்னா, விமனோட பார்ட்டிசிபேஷன் ஒர்க்கில் வந்துட்டு விமனோட பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், விமனோட பார்ட்டிசிபேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் இதை வச்சுட்டு எக்கனாமிக் வந்துட்டு ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் வச்சுட்டு எப்படி எக்கனாமி டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரி தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் படிக்கணும்னா, வாட் ஆர் தி இம்பேக்ட்ஸ், வாட் ஆர் தி ரீசன்ஸ் ஃபார் லெஸ் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க்னு படிக்கணும். அண்ட் அதை வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வரலாம், இது வந்துட்டு நம்ம எப்படி இந்த ஃபீமேல் பார்ட்டிசிபேஷனை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் இப்போ வந்துட்டு இந்தியாவில் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் வந்துட்டு 37% தான். அப்போ இதை வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பேசிஸில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நியூஸ் பேஜில் இருக்குது. இதில் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் மேரேஜ் ஏஜ், விமனோட மினிமம் மேரேஜ் ஏஜ் வந்துட்டு 21 ஆக்கிட்டாங்க ஃப்ரம் 18 இயர்ஸ். அண்ட் இது வந்துட்டு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஹிமாச்சல் பிரதேஷ் அமெண்ட்மெண்ட் பில் 2024 வச்சு தான் இந்த மேரேஜ் ஏஜை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணது விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் தானி ராம் சாந்தில். இவங்க தான் வந்துட்டு இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி வாட் ஆர் தி இம்பேக்ட்ஸ் ஆஃப் சைல்ட் மேரேஜ் அது வந்து படிக்கணும். ஸோ நம்ம இதை வந்துட்டு எப்படியெல்லாம் ப்ரோஹிபிட் பண்ண முடியும், அண்ட் இதுக்குள்ளே அட்வான்டேஜஸ், இந்த ஏஜ் வந்துட்டு 18 to 21 ஆக்குறதுனால இதிலேருந்து உள்ள அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறதும் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்க்கு PTM லேர்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.